எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாங்க நம்ம 2 ஷாப்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஓஷான் தான். இது வந்து எங்க வீட்லருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்தாலே வந்துரும். நார்மல் சூப்பர் மார்க்கெட் தான். ஆனா உள்ள வந்து நம்மளுக்கு எல்லா வகையான திங்ஸும் கிடைக்கும். இந்த சூப்பர் மார்க்கெட் பத்தி பார்த்துட்டு, அதுக்கு அடுத்து வந்து நம்ம போக போறது வந்து ஒரு சூப்பரான கடைக்கு தான் போறோம். அதனால வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடைக்குள்ள வந்தாச்சு. கடைக்குள்ள வந்துட்டு இந்த சைடுல பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஹாலிடே செக்ஷன் அப்படின்றதுனால நெறையா வந்து இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் இல்ல. பொதுவாவே ஹாலிடே 2 மந்த் ஹாலிடே அப்படின்னா, நெறைய பேர் வந்து ட்ரிப்பு போயிருவாங்க. அதேபோல சொந்த ஊருக்கு போயிருவாங்க. அந்த மாரி தான் இருக்கும். அ வருஷத்துக்கு ஒரு தடவ தான் இந்த வெயில் கால சீசன்ல மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கிரேப்ஸ் கிடைக்கும். எனக்கு கிரேப்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதில வந்து சீட் உள்ள கிரேப், சீட் இல்லாத கிரேப்ஸ் 2மே வச்சிருந்தாங்க. செம்ம சூப்பரா டெம்ப்டிங்கா இருந்தது லாஸ்ட் டைம் வாங்கிட்டு போகும்போதே. அதனால அதில 2 எடுத்து வாங்கி வச்சாச்சு. தேங்காய் சில் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சில்லு சில்லா கட் பண்ணி வச்சுட்டு, அதுவும் கிராம் கணக்குல. ஆனா அதோட விலை பார்த்தீங்கன்னா, €2.50 போட்டிருக்காங்க பாருங்க. 120 கிராமே அவ்ளோ விலை போட்டிருக்கு. அத பார்த்துட்டு சைடுல வந்து முழு தேங்காய் எவ்வளோன்னு பார்த்தா €1.99க்கே வந்திருக்கு. அதுக்கு நம்ம இதே எடுத்துரலாம் அப்படின்னு. இது இங்கே என்ன அப்படின்னா, தேங்காய் வந்து கெட்டு போயிடுச்சு, இல்ல ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால மாத்தவும் முடியாது. மாதுளம் பழமும் சூப்பரா இருந்துச்சு. ஸோ என்னோட சின்ன பொண்ணுக்கு வந்து மாதுளம் பழம் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அதனால பொமிகிரானட்டும் 2 எடுத்து போட்டு சைடுல வந்து பில்லெல்லாம் இது பண்ணலான்னு பார்த்தா, அவங்க டொப்பு டொப்புன்னு கீழ போட்டாங்க. சரின்னு மாதுளம் பழத்தையும் எடுத்தாச்சு. எடுத்துட்டு இன்னொரு சைடு வந்து பார்க்கும்போது தான், இந்த இது ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ரி சைடு வச்சிருந்தாங்க. ராஸ்பெர்ரி அந்த மாதிரிலாம். ஆட்கள் இல்லாதனால உங்களுக்கு இதில பார்த்தாலே தெரியும். பழக்கொசுவா இருந்தது. அவ்ளோ கொசுவா இருந்தது. ரொம்பவே அதிர்ச்சியா இருந்தது. அப்புறம் அங்க இருக்கிறவங்ககிட்ட கூப்பிட்டு, இந்த மாதிரி இங்க பழக்கொசுவா இருக்குதுங்க. இதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி வைங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச பாஷையில அவங்க கிட்டயும் சொல்லிட்டு, அடுத்து நம்ம வாங்க வேண்டிய திங்ஸுக்கும் நகண்டாச்சு. இந்த பூண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்தியால கிடைக்கிற மாதிரி மலைப்பூண்டு மாதிரியே இருக்குங்க. நல்லா பாருங்க பொக்கே மாதிரி ரொம்பவே சூப்பரா இருக்கும். இங்கே பூண்டோட விலையும் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் இந்த வீடியோ எடுக்கிறேன். நாளைக்கு புதன்கிழமை அப்படின்றதுனால ஃபிஷ் வாங்கலாம் அப்படின்னு. எங்கள் வீட்டில் எப்போதுமே ஃபிஷ் வாங்கணும் அப்படின்னா வந்து பயங்கர சண்டை தான். ஃபிஷ்ஷுன்றது ரொம்ப ரேர் தான். எனக்கு பெரிய பொண்ணு ஃபிஷ்ஷே சாப்பிட மாட்டாங்க. அதனால மீனோட சேர்த்து ப்ரானும் வாங்குற மாதிரி தான் இருக்கும். எப்போதுமே 2 சமையலா தான் இருக்கும். நான் இதில வந்து நான் இது வச்சுருக்காங்க பாருங்க. செல் அது கூட நம்மளுக்கு கிராபு எல்லாமே வச்சுருக்காங்க. சூப்பரா இருக்கும். கிராபு வந்து எப்படி க்ளீன் பண்ணி தருவாங்கன்னு தெரியாது. அதனால நண்ட நம்ம வந்து எனக்கு வந்து சமைச்சதே இல்ல நான் இதுவரைக்கும். ஆனா ப்ரான் வந்து இங்கே க்ளீன் பண்ணி தரமாட்டாங்க. வீட்ல போய் நம்ம தான் க்ளீன் பண்ணிக்கிறணும். ப்ரான் வந்து இங்கே வந்து அவங்க அப்படியே வந்து அப்படியே குக் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. எப் அதனால ப்ரானை வந்து நம்ம ஒரு கம்மியா தான் வாங்கிக்கிட்டோம். என் பொண்ணுக்கு மட்டும். எங்க எல்லாத்துக்கும் மீன் வாங்கியாச்சு. மீன் எடுக்க பார்க்கலாம் அப்படின்னா 2 மீன் தான் இருந்துச்சு. அப்புறம் அவர்கிட்டக்க நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெஞ்சை வச்சு அவருக்கு புரிய வச்சு, அவரையும் மீனெல்லாம் அங்கேருந்து உள்ள அவர் வச்சிருந்தது எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்லியாச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ டைம் வந்து க்ளோசிங் டைம் தாங்க. க்ளோசிங் டைம் ஆகிறதுனால அவர் ஏதோ வந்து சரி நான் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ரான் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் மீனை எடுத்துகிட்டு வந்து நம்ம கொடுத்தாங்க. எப்போதுமே ஒரே மீன் தான் வாங்குறது. அதுவே வந்து இப்போ வரைக்கும் கன்டினியூஸாக அதை சாப்பிட்றது அவ்வளோதான். மீன் எல்லாத்தையுமே வாங்கி முடிச்சுட்டு ப்ரானையும் வாங்கி பில்லெல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு இந்த சைடில் வந்து பார்த்தா, இப்போ சம்மர் அப்படின்றதுனால அழகா கொடையில வந்து நல்ல அம்பர்லா வச்சு கீழே ஃபுல்லுமே வந்து நம்மளுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஆனா இதெல்லாம் நான் வந்து சுத்தமா வாங்குறதே கிடையாது. அப்படியே நம்ம வந்து ஏதாவது குடிக்கணும் அப்படின்னா, வீட்டில் இருக்கவே இருக்கு எலும்பிச்சம்பழம். அதை புழிஞ்சு நன்னாரி சர்பத் ஊத்தி அப்படி குடிச்சா தான் நம்மளுக்கு வந்து திருப்தியா இருக்குது. அதனால அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சின்ன பொண்ணை தான் கூப்பிட்டு போயிருந்தேன். அழுதுகிட்டே வந்தாங்க. அந்த ஜூஸ் வேணும், ஜூஸ் வேணும்னு சொல்லிட்டு. இந்த சைடில் வந்து நம்மளுக்கு ஒரு சைடு ஃபுல்லுமே நம்மளுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் செக்ஷன் தான் வச்சுருப்பாங்க. குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போகும்போது அது ரொம்பவே கவனமாக போகிறாப்புல இருக்கும். தப்பி தவறி லைட்டாக தட்டி விட்டாலும் உடஞ்சிச்சுன்னா நம்ம தான் பே பண்ணுறாப்புல இருக்குங்க. நம்ம இப்போ பார்க்குறது வந்து பாட்டிலில் வந்து ஜூஸ் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஃப்ளேவர்லேயும் இருக்கும். நம்மளுக்கு பாட்டில் வேணாம் அப்படின்னா, அந்த பாட்டில் வந்து என்ன பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் இருக்கும். அப்படி பாட்டில் வேணாம் அப்படின்றவங்க பயோலையும் இருக்கும். அதேபோல் இந்த மாதிரி பேப்பர் டின்லேயும் இருக்கும். நாங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி பேப்பர் கப்பில் அந்த இதில் இருக்கிறது தான் வாங்குவோம். இந்த இது வந்து
போம் அப்படின்னா ஆப்பிளுங்க. ஆப்பிளும் இஞ்சியும் கலந்த ஜூஸு ஒரு தடவை வாங்கி குடிச்சு பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதையும் வாங்கிட்டு இந்த சைடில் திரும்பினா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட்டுங்க. கடைக்குள்ளே வந்தாலே மொத்தது எல்லாமே இருக்கும். நம்ம இதுலலாம் தனித்தனியாக இருக்கும். அப்போ ஃப்ளோர்லாம் தனித்தனியாக இருக்கும். கிட்டக்கே எல்லாமே இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்காம பிள்ளைங்களை வந்து கூட்டிகிட்டே போக முடியாத அளவுக்கு ஆகிடுது. இந்த சாக்லேட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையளவு இருக்குது. மொத்தம் வந்து 10 சாக்லேட் இருக்குது. ட்விக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்தது. நம்ம இந்தியாவுக்கு ஏதாவது போனோம் ட்ரிப் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுட்டு நம்ம போகும்போது நல்லா சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு. பில்லிங் செக்ஷனுக்கு வந்து நம்ம பில்லிங்கும் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு மணியை பார்த்தா மணி ஆல்மோஸ்ட் வந்து நைட் 8 o'clock ஆயிடுச்சு. இனிமேல் வீட்டுக்கு போய் நம்ம டிஃபன்லாம் செஞ்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் வேலையை பார்க்க வேண்டியதான். அவ்வளோதான். வீட்டுக்கு போய் தூங்கி எந்திரிச்சாச்சுங்க. மறுநாள் வந்து இன்றைக்கி வந்து புதன்கிழமை காலையில் வந்து நம்ம நேற்று வாங்கின ஃபிஷ்ஷு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நானே தான் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் சமைச்சி வச்சு சாப்பிட்டுட்டு என் பொண்ணு வந்து இங்கே நார்மல் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நார்மல் ஷாப் அப்படின்றது வந்து மேபி அவங்க இப்போ தான் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லை வந்து முன்னாடியே தெரியுமான்னு இருந்துச்சான்னு தெரில. நிறைய ஐட்டம் இருந்தது ஒவ்வொருதுலேயும். இந்த கடை பார்த்தோம்னா ஃபுல்லுமே மேக்கப் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 செக்ஷன் இருக்குது. ஃபுல்லுமே மேக்கப் தான். உள்ளே வாங்க என்னென்ன இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தோம்னா ஸ்டைலிங் ஸ்ப்ரே அப்படின்னு இருக்குது. இது ஹேரில் போட்டு நல்லா வந்து ஸ்டைலாக்கும் போல். நான் எதுவுமே இது வரைக்கும் அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணதே இல்லை. ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா நிறைய க்ரீமு எல்லாமே இருக்கும். எங்கள் அம்மா எனக்கு வந்து குளியல் பொடி அரைச்சி கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து எதுவுமே நான் போட்டதில்லை. கண்ணுக்கு கண்மை குளியல் பொடியை தவிர்த்து நிறைய இருக்கும் இங்கே பார்க்குறதுக்கே. என்னவோ அதெல்லாம் போட்டால் சீக்கிரமாகவே ஏஜ்டு ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போடுறதே கிடையாது. ஆனால் என்னோடய பொண்ணு வந்து அப்படி கிடையாது. அப்படியே ஆப்போசிட்டு இருக்கிற எல்லாத்தையும் வாங்கி போட்டுருவாங்க. சரி போடுற வரைக்கும் போடு வாங்கு அப்படின்னு சொல்லி விட்டுறது. சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. அதனால் அதை அப்படியே விட்டாச்சு. இந்த க்ரீம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க அடுத்து பார்க்கலாம். இங்கே வந்து சீப் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரே பேட்டர்னில் தான் இருக்கும். வேறு டிசைன்லாம் நம்ம ஊர் மாதிரி நீளமான சீப்பு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இப்போ பார்த்து அதே சீப் மாடல் தான் எல்லாத்துக்குமே இருக்கும். மோஸ்ட்லி இங்கே வந்து எல்லாமே ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிடுவாங்க. ஸோ சீவுறதுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. இந்த பாட்டில் வந்து ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்தது. இது வந்து ட்ராவல் பாட்டில். ஆயில் ஏதாவது நம்மளுக்கு கொட்டாமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்கிற பாட்டில் ரொம்ப நல்லா இருந்தது. ஆல்ரெடி இருக்குது அப்படின்றதுனால இந்த புது பாட்டில் அதனால் வாங்கலை. இந்த பாட்டில் தான் நம்ம வீட்டில் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஹார்டாக நல்லா இருந்தது அந்த பாட்டில் பார்க்குறதுக்கு. தெரியாமல் எடுத்துட்டேங்க. பார்த்த பிறகு தான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங். அது வந்து பீஃபில் வச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது ஃபுல்லாமே பர்ஃப்யூமாக வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப க்யூட்டாக யூனிக்காக இருந்தது. நான் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே கண்மையும் அப்படின்னு நினச்சேன். மேலே ரீட் பண்ண பிறகு தான் தெரிஞ்சது இது வந்து ஒரு பர்ஃப்யூம்னு சொல்லிட்டு. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இந்த பர்ஃப்யூம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா இங்கே வந்து மோஸ்ட்லி டெஸ்டர் அப்படின்னு வச்சுருப்பாங்க. நம்ம என்னன்னாலும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒவ்வொரு இதையும் நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு நகன்ற வேண்டியது தான். வாங்குகிறோமோ இல்லையோ சைடில் வந்து ஒரு பர்ஃப்யூம் அடிச்சுட்டு போயாச்சு. இந்த சன்ஸ்க்ரீன் ஸ்கர்பு அதே போல் வந்து ஆலிவேரா ஜெல்லில் வச்சுருந்த இந்த ஹேண்ட் க்ரீமு ஒன்று எடுத்து போட்டாச்சுங்க பேக்கில். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோட டிசைன் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆலிவேரா மாதிரியே வந்து வச்சு அதில் வந்து ஒரு ஜெல் வச்சுருக்காங்க. ரொம்ப யூனிக்காக யோசிச்சுருக்காங்க. இது நம்ம சொன்ன மாதிரி இந்த சைடில் ஃபுல்லுமே டெஸ்டர் தாங்க மேலே வச்சுருக்காங்க. மேக்கப் ஐட்டம் ஃபுல்லுமே டெஸ்டருக்கு வச்சுருக்காங்க. இது பிங்க் ஷேடில் உள்ள முகத்துக்கு போடுற ஃபவுண்டேஷன். அதே போல் இங்கே நம்ம ஃபேஸுக்கு போடுற ப்ரஷ்ஷு இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா €3 போட்டிருக்கு. இதே தான் மற்ற ஷாப்பில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து ஐலேஷ் கண்ணுக்கு போடுற எல்லாமே இது எல்லாமே €8க்கு போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தாச்சு. நீங்கள் வரிசையாக அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எத்தனை லேடிஸ் பார்த்தாலுமே நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ உங்களுக்கு இதை பார்க்கும்போதே அதுவே ஆசையாக இருக்கும். இங்கே ஒரு கண்மை நம்மளுக்கு மாட்டிருச்சுங்க. மறுபடியும் ஒரு கண்மை எடுத்து பேக்கில் போட்டாச்சு. நெயில் பாலிஷ் பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஸ் இருந்துச்சு. அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகழகாக இருந்தது. இத்தனை கலரில் வந்து ஒவ்வொன்றா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். ரெட்டு வந்து ரொம்ப டார்க்காக ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால் ரெட் கலரில் ஒன்று எடுத்துட்டோம்.
அதே போல் வந்து லாவெண்டர் கலர்லேயும் ஒரு நெயில் பாலிஷ் எடுத்திருக்கோம். இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறது. ரொம்ப அழகாக இருந்தது. க்ரீன் கலர்லாம் இதை பார்த்தோன்னே எனக்கே ஐயோ எப்படி இருக்குமே தெரியலையே அப்படின்னு. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி ரொம்ப ஒயிட்டாக தானே இருக்காங்க. அதனால் அவங்க ஸ்கின்னுக்கு மேபி ஸ்கின் டோனுக்கு எடுக்குமோ என்னவோ தெரில. ஒரு நாள் வந்து இருக்கிற எல்லா கலரையும் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கலர் எல்லாத்தையுமே பார்க்கும்போது அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஒவ்வொன்றுலேயும் அடுத்து ஊருக்கு போகும்போது இந்த கடைக்கு வந்து ஒவ்வொரு நெயில் பாலிஷ்லேயும் ஒவ்வொரு கலர் எடுத்துகிட்டு போகணும்னு யோசிச்சிருக்கேன். ப்ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா பார்த்தது எல்லாமே €1.80 கொஞ்சம் பெரிய நெயில் பாலிஷ் எல்லாமே வந்து €5.40 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ப்ளீஸ் நீங்கள் வந்து அதை இந்தியன் மணிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி எவ்வளோ காசுன்னு தெரிஞ்சுக்கோங்க. €1க்கு இப்போ வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. 90 ருபீஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்ததுங்க. பாருங்கள், நெயில் ட்ரையராக எப்படிலாம் வந்துருச்சு பாருங்கள். மனுஷங்களை வந்து நம்ம வந்து சோம்பேறித்தனத்துக்குள்ளதுக்கு உள்ளே கையை விட்டால் போதும், காஞ்சிரும், அவ்வளோதான். சூப்பராக இருக்குது இல்லை பார்க்குறதுக்கே. ஆனால் அது எவ்வளோ ஆபத்துன்றது தெரிலான்னு நான் வாங்கலைங்க. அதை பார்த்துட்டு நெயில் பாலிஷ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தா சன்பாத் அந்த மாதிரி க்ரீம், நைட் க்ரீம் எல்லாமே இருந்துச்சு. வரிசையாக பொறுமையாக ஆளுக்கு ஒரு சைடாக பிரிஞ்சுட்டு ஒவ்வொன்றா 3 பேருமே ஒவ்வொரு சைடு வேடிக்கை பார்த்துட்டே வந்துகிட்டே இருந்தோம். சூப்பராக இருந்தது. மென் செக்ஷனும் இதிலே வச்சுருப்பாங்க. நம்ம பார்த்தது மாதிரியே இது வந்து ஐலேஷ்லேயே நம்மளுக்கு வச்சுருக்காங்க. ஆனால் இதில் வந்து அந்த பேர்ல்ஸ் மாதிரி முத்து மாதிரி கொடுத்துருக்கிறத எப்படி கண்ணில் போடுவாங்கன்னு எனக்கு தெரில. சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இதோட ப்ரைஸுமே ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கே இருந்தது. இந்த இது வந்து அப்படின்னா 4-in-1 க்ளோ அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்தது டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. ஆனால் நான் சொன்ன மாதிரி தான், இதெல்லாம் வாங்கலை, வேடிக்கை மட்டும் பார்த்தாச்சு. என்னோடய பொண்ணுக்காக தான் இங்கே மெயினாக வந்தது. அவங்களுக்கு ஏதோ வாங்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக மெயினாக வந்துட்டு வழக்கம் போல் 2 கண்மையை மட்டும் நம்ம எடுத்தாச்சு. இந்த பென்சிலை பார்த்தோன்னே அதுவும் மனசு கேட்கவே இல்லை. அந்த கண்மையை எடுத்து பேகுக்குள்ளே போட்டாச்சு. என்னவோ தெரில, கண்மையினாலே சின்ன வயசுலேருந்து அவ்வளோ பிடிக்கும். இந்த இது பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் அதை ரீட் பண்ணாமல் எடுத்து போட்டுட்டேங்க. விட்டமின் ஈன்னு பார்த்துட்டு விட்டமின் இ மெலன் அப்படின்னோடனே நான் இது வந்து இந்த இதுன்னு நினச்சிட்டேன். இது பண்ணும்போதே எங்கள் அம்மா கிட்டேருந்து கால் வந்துச்சு. அப்போ தான் அவங்கக்கிட்ட சொன்னேன், இங்கே பாருங்கள் விட்டமின் இ ஆயிலெலாம் இருக்குது அப்படின்னோடனே அவங்க நல்லா வாசி அதில் நெயில் பாலிஷ்னு போட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. செம பல்ப் ஆகிடுச்சு. அப்புறம் ஐயையோ, நெயில் பாலிஷ்க்கு எதுக்குடா இத்தனை ஃப்ளேவர் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஃபுல்லுமே நெயில் பாலிஷ் ரிமூவருங்க. நான் இதை எடுத்து பேகுக்குள்ளெலாம் போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் அதே இடத்துலையே கொண்டு போய் வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. நெயில் பாலிஷ் ரிமூவருக்கே இத்தனை ஃப்ளேவர் வச்சுருக்காங்க. அதுவும் ஆப்பிள் ஃப்ளேவர், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், ராஸ்பெரி ஃப்ளேவர் ஒவ்வொன்றுமே. இந்த இது வந்து ரோஸ்மேரி, இது வந்து தலைக்கு தேய்க்கிற மாதிரி. இது வந்து நான் வந்து எப்படி இருக்கும்னு தெரில. ரோஸ்மேரி ஆயில்ன்றது தான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது வந்து ஸ்ட்ரைட்னிங் போட்டிருக்கறதுனால அதை வச்சாச்சு. இது வந்து பீல் ஆஃப் மாஸ்க்குங்க. நம்ம நிறைய ஃப்ளேவரில் இருக்கும் இங்கே. நம்ம இந்தியாவில் கிடைக்கிறத விட நிறைய ஃப்ளேவரில் இங்கே வந்து மாஸ்க் இருக்கும். அதே போல் விலையும் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். ஒவ்வொரு மாஸ்க்கும் ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்கும். இந்த இது வந்து நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு போடக்கூடிய ஒரு ஜெல்லு தான் வச்சுருக்காங்க. எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதெல்லாம் போதாதுன்னு சொல்லிட்டு டூத் பேஸ்ட் வேறு வச்சுருக்காங்க இந்த சைடில். கோல்கேட், அதே போல் ஃபேமிலி பேக்கு, ப்ரெஷ்ஷுமே வந்து தனியான ப்ரெஷ்ஷு, ஃபேமிலி பேக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சுருக்காங்க. மென்தோஸு, இது எல்லாமே பில்லிங் செக்ஷன் கிட்டக்க வந்துடுங்க. நல்லா சூப்பராக வந்து இது பண்ணுவாங்க. பார்த்தது எல்லாம் விட்டுட்டு பில்லிங் செக்ஷன் கிட்டக்க இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு வழியாக எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு பில் எல்லாம் போட்டுட்டு நம்ம வெளியில் நடந்து வந்தாச்சு. இப்போ வெதர் வந்து ரொம்பவே ஹாட்டாக இருக்குது. நாங்கள் வெளியில் வரும்போது டைம் வந்து ஒரு 3:30 இருக்குங்க. பாருங்கள் எப்படி வந்து சூப்பராக வந்துருக்குதுன்னு. இந்த ஏரியா வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து நடந்து போனோம் அப்படின்னா பெல்கூர் வந்துடும். அங்கேருந்து மெட்ரோ எடுத்து நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதுதான். மேலே பாருங்கள் வானம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. 2 சைடு இந்த அழகான வந்து இந்த 2 இதுக்கு நடுவில் நம்ம நடந்து போகும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. 2 பொண்ணுங்களும் வந்து பபுள் டீ வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி பபுள் டீ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகலன்னா அது போகிறதுக்குரிய இன்னொரு மெட்ரோ ஒரு வழியாக பபுள் டீ எல்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாய்.